ரீசெண்டா ஏஐயோட டெவலப்மென்ட்றது ரொம்ப பெருசா இருந்துட்டு இருக்கு. At 1,000 times every 10 years. ரீசெண்டா மைக்ரோசாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மைரனா 1 அப்படின்ற ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ முன்னாடி இருக்க கிளாசிக் கம்ப்யூட்டரும் குவாண்டம் கம்ப்யூட்டரும் டோட்டலா வேற. பர்ஃபார்மன்ஸ் ஸ்லீப்ன்றது infinitely faster. ஆப்வியஸ்லி இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு கண்ட்ரியோட ரிசோர்ஸ் நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா அவங்களோட எக்கனாமி, ஃபாசில் ஃபியூயல் அண்ட் பாப்புலேஷன். பட் ஆக்சுவலா இதுல ஒரு முக்கியமான ரிசோர்ஸ் இருக்கு, அதுதான் கம்ப்யூட்டேஷன் பவர். இப்போ ரீசெண்டா ஏஐ மாடல்ஸும் டீப் லேர்னிங் ரிசர்ச்சும் பெருசா போயிட்டு இருக்கு. இந்த ஏஐயோட நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன் ஏஜிஐ, அதாவது ஏஐ தானா திங்க் பண்றது. Some kind of recording. I am not a recording. பட் இந்த பாயிண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த ஏஐ மாடல் ரொம்ப பெருசாகிடும். அந்த அளவுக்கு பெருசாகிற ஏஐ மாடலை ப்ராசஸ் பண்றதுக்கான ப்ராசஸ் நம்ம கிட்ட இப்போ இருக்கான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ரீசெண்டா ஏஐயோட டெவலப்மென்ட்றது ரொம்ப பெருசா இருந்துட்டு இருக்கு. AI is far more dangerous than nukes. ஆனா ஏன் 2010க்கு அப்புறமா தான் ஏஐ டெவலப்மென்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ரீசன் கம்ப்யூட்டேஷனல் பவர். The GeForce RTX. Here it is. The GPU is just a beast. Computer graphics reinvented. $2 million without anything else. Our GPU technology was advancing at 1,000 times every 10 years. 1,000 times every 10 years. அதாவது பார்த்தா நம்ம டெக்னாலஜி ஆல்ரெடி இருந்தது, ஆனா அதை அச்சீவ் பண்றதுக்கான ப்ராசஸரும் கிராஃபிக்ஸ் கார்டோட பவரும் அதிகமா இல்லை. இப்போ அது ஏற ஏற ஏஐயும் பெருசாயிட்டு இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு ப்ராப்ளம், இதுவும் ஒரு பாயிண்ட் ஸ்டாப் ஆகும். 2014ல AMDோட பெஸ்ட் பர்ஃபார்மிங் ப்ராசஸர் AMD A10 7850K. அப்ப இருந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா AMD Ryzen 9 3950X ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இது ரெண்டுத்துக்கான இயர் கேப்ன்றது 4 இயர்ஸ். ஆனா பர்ஃபார்மன்ஸ் கேப்ன்றது கிட்டத்தட்ட 16 டைம்ஸ். இப்போ 2019ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா 2024ல நமக்கு 9950X வந்து ரிலீஸ் ஆச்சு. இதே மாதிரி 16X பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப 10X பூஸ்ட் இருக்குமா? அதுவும் கிடையாது. சரி 5X அதுவும் கிடையாது. வெறும் 1.6X தான், 2 டைம்ஸ் கூட இல்ல. இதுக்கான ரீசன் என்ன? This is called processing performance stagnation. அதாவது பாத்தீங்கன்னா மூஸ்ல படி எவ்ரி 18 to 24 மந்த்ஸ்ல ப்ராசஸரோட டிரான்சிஸ்டர் கவுண்ட் வந்து டபுளா மாறும். டிரான்சிஸ்டரோட கவுண்ட் டபுளா மாறுச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் டபுளா மாறும். ஆனா 4 இயர்ஸ் ஆகியும் டபுளா கூட ஆகல. ஏன் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் எப்படி எவால்வ் ஆச்சுன்றதை புரிஞ்சுக்கணும். ஹவு கம்ப்யூட்டர்ஸ் எவால்வ் ஓவர் த பீரியட் இண்டஸ்ட்ரியல் விஷயம் வந்ததுக்கப்புறமா நம்மளோட கால்குலேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகுது. அப்போ உருவானது தான் சார்லஸ் பாப்பேஜோட அனாலிட்டிக்கல் அண்ட் டிஃபரன்ஸ் என்ஜின். இதுவும் ஒரு கம்ப்யூட்டர், பட் இது நம்ம யூஸ் பண்ற இப்போ இருக்க கம்ப்யூட்டர் இல்லை, அது ஒரு மெக்கானிக்கல் அனலாக் கம்ப்யூட்டர். பட் இந்த கம்ப்யூட்டர் போதுமானா கிடையாது. ஏன்னா இது எதுவுமே ஜெனரல் கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது. ஒரே ஒரு டாஸ்கோட தான் பெருசா பண்ணும். இது எல்லாமே மோஸ்ட் லைக்லி டூல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் டிஜிட்டல் ஏரா, டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். எப்பயுமே ஒரு கண்டுபிடிப்புன்றது தேவையில இருந்தா பிறக்கும். வேர்ல்டு வார் டைம்ல ஹிட்லரோட இனிக்மாவை கிராக் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் பாம் அப்படின்ற ஒரு மெஷின். அதை பில்ட் பண்ண ஆலன் டியூரிங் தான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்க்கான ஒரு மாடலை பில்ட் பண்றாரு. அதுதான் லேட்டரா இப்போ இருக்க கம்ப்யூட்டர்ஸா மாறுச்சு. ஜெனரல் பர்பஸ் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். 1930ஸ்லயே இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டிங் எரான்றது ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா அப்பவே வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து மெக்கானிக்கல் தான் இருந்தது. கம்ப்ளீட் இப்போ நம்ம யூஸ் பண்ற டிரான்சிஸ்டர் பேஸ் பண்ணி வரல. கரெக்டா 1959ல தான் IBM 140ன்ற ஆக்சுவல் டிரான்சிஸ்டர் பேஸ் பண்ண கம்ப்யூட்டரை ரிலீஸ் பண்றாங்க. இதுதான் நாம யூஸ் பண்ற கம்ப்யூட்டரோட பேஸ். பட் டிரான்சிஸ்டர் பேஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ்ல ஒரு லிமிடேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அந்த ப்ராப்ளமை தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். குவாண்டம் டனலிங். நாம இப்போ நம்மளோட கம்ப்யூட்டர் இருக்க ப்ராசஸரோட டிரான்சிஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 3 நானோமீட்டர் வரைக்கும் கம்மி பண்ணியாச்சு. இதுக்கு மேல கம்மி பண்ண என்ன ஆகும்னா அங்கதான் 1930ஸ்ல சொன்ன குவாண்டம் டனலிங்ன்றது உள்ள வர ஆரம்பிக்கும். குவாண்டம் டனலிங் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட டிரான்சிஸ்டரோட சைஸை நீங்க ஒரு அளவுக்கு மேல கம்மி பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்க எலக்ட்ரான்ஸ் இன்னொரு டிரான்சிஸ்டருக்கு ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். டிரான்சிஸ்டர் ஒர்க்கே ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச் தான். ஈவன் நீங்க சுவிட்ச் ஆஃப் இருந்தாலும் அது வேற ஒரு டிரான்சிஸ்டருக்கு போயிடுச்சுன்னா அதை உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அது இஷ்டத்துக்கு அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேல நம்ம கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. As per Moore's law, every 18 to 24 monthsக்கு டிரான்சிஸ்டர் கவுண்ட் வந்து டபுளா மாறும். ஆனா இந்த பாயிண்ட் ரீச் பண்ணனால இப்போ இருக்க ப்ராசஸர் எதுவுமே வந்து Moore's law ஃபாலோ பண்றது இல்ல. Moore's law ஆல்ரெடி டெட். சரிங்க ப்ரோ, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக வழி இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கான வழியையும் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாரு. அதுதான்
குவாண்டம் கம்ப்யூட்டிங். அதான் பார்த்தா ரிச்சர்ட் ஃபெய்ன்மேனோட அப்ரோச் என்ன அப்படின்னா, இப்போ டிரான்சிஸ்டரோட சைஸை கம்மி பண்ணதான் ப்ராசஸர் சைஸ் கம்மியாகும். இருக்கிறதே சின்ன பார்ட்டிகல் இது ஆட்டம். ஏன் நம்ம ஆட்டமே டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணக்கூடாது? இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். பட் சைஸை கம்மி பண்றது மட்டும் ஒரு அட்வான்டேஜ் இல்லை. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது டோட்டல் பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து கம்ப்யூட்டர்ஸ்னு டோட்டலா சேஞ்ச் பண்ணிடும். ஸோ முன்னாடி இருக்க கிளாசிக் கம்ப்யூட்டரும் குவாண்டம் கம்ப்யூட்டரும் டோட்டலா வேற. பர்ஃபார்மன்ஸ் லீப்ன்றது இன்ஃபினிட் அளவுக்கு இருக்கும். So how much faster is a quantum computer over a digital computer? In principle, infinitely faster. பேசிக்காக நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் ஃபிசிக்கலாக டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாலும் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா 0s and 1s தான் யூஸ் பண்ணும். அதாவது ஒரு சைடு ஆன், இன்னொரு சைடு ஆஃப். இது நம்ம பைனரி பிட்ஸ்னு சொல்லுவோம். பட் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படி கிடையாது. கியூபிட்னு புது கான்செப்ட் யூஸ் பண்ணும். இப்போ சிம்பிளாக ஒரு 2048 பிட் இருக்க ஒரு நம்பரோட பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இருக்க நம்மளோட கம்ப்யூட்டர் இந்த உலக சைஸ்க்கு பண்ணி வச்சாலும் கூட அதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் அது கண்டுபிடிச்சு முடிக்கிறது. ஆனால் இதே ப்ராப்ளமை குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் மினிட்ஸ்ல பண்ணி முடிச்சிடும். அது எப்படி அதால பண்ண முடியும்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கியூபிட் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இது சில முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணும். குவாண்டம் சூப்பர் பொசிஷன், குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் அண்ட் குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு பிட் 0வா இருக்கும் அப்படி இல்லை 1ஆ இருக்கும். பட் கியூபிட்ஸ் அப்படி கிடையாது. அது 0வா இருக்கும், 1ஆ இருக்கும், இல்லை ஒரே நேரத்தில் 2ஆவும் இருக்கும். 0வா 1ஆன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் குவாண்டம் சூப்பர் பொசிஷன். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, தியரட்டிக்கலி ஒரு பிட்டால 3 காம்பினேஷன் எக்ஸிபிட் பண்ண முடியுது. ரெண்டாவது, இது ஒரே நேரத்தில் 1ஆவும் 0ஆவும் இருக்கும் அப்படின்னும் போது இதெல்லாம் பேரலல் ப்ராசஸிங் இன்னும் ஃபாஸ்டா பண்ண முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஷோர்ஸ் அல்காரிதம். எதுக்காகனா என்கிரிப்ஷன்ஸை பிரேக் பண்றதுக்கு. சிம்பிளா சொல்லனா, இப்ப இருக்க செக்யூரிட்டி எல்லாமே குவாண்டம் கம்ப்யூட்டர் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா எல்லாமே பிரேக் ஆயிடும். இப்போ ட்ராலி பேக் இருக்கு. சின்ன வயசுல இது எப்படி நாங்க பிரேக் பண்ணோம்னா, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பார்ப்போம். 0ல இருந்து ஆரம்பிச்சு 999 வரைக்கும் போட்டு பார்த்தா ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா. இதே தான் இப்ப இருக்க என்கிரிப்ஷனும். ப்ராபபிலிட்டி அண்ட் பர்முடேஷன் கேம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டியும் பர்முடேஷனையும் காம்பினேஷனையும் ஈஸியா குவாண்டம் கம்ப்யூட்டர் இப்படின்றதுக்குள்ள பண்ணி முடிச்சிடும். பட் நார்மல் கம்ப்யூட்டர் அதை வந்து என்ன பண்ணா 1 2 3 ஹியூமன் மாதிரி ட்ரை பண்ணும். பட் ஃபாஸ்டா பண்ணும். ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படி இல்லை. நம்ம பண்றதை பேரலா பண்ணும். ஒரே இடத்துல 001 00111 எல்லாத்தையும் ஒரே டைம்ல அந்த டைம்ல எல்லா சைடே போகும்போது நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும். பேசிக் ஸ்ட்ரக்சரே குவாண்டம் கம்ப்யூட்டிங் மாத்திரும். ஏன்னா அதெல்லாம் பேரலல் ப்ராசஸ் பண்ண முடியும் அல்ட்ரா ஃபாஸ்ட்ல. ஸோ அதுக்கான அல்காரிதம் தான் இந்த ஷோர்ஸ் அல்காரிதம். இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்மளால எல்லா பாஸ்வேர்ட்ஸையும் எல்லா செக்யூரிட்டியும் எல்லாத்தையும் ஈஸியா பிரேக் பண்ண முடியும். இதனால தான் FBI-யும் கவர்மெண்ட்ஸும் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட ரிசர்ச்சை ரொம்பவே வந்து நோட்டை விட்டுருப்பாங்க. சரி, அப்புறம் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னா உடனே குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து பண்ணி முடிச்சு நம்ம வந்து எல்லாரும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுதான் கிடையாது. இன்ன வரைக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து ஒரு கான்செப்ட் தான். ரீசெண்டாக மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மைரானா 1 அப்படின்ற ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட ட்ரெண்ட் வந்து நம்ம ஊரில் அகைன் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்திருக்கு. நம்ம என்ன நினைப்போம்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் பில் பண்ணி முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு நினைப்போம். பட் மேட்டர் என்ன, என்னதான் மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ணாலும் குவாண்டம் கம்ப்யூட்டர் ஒரு கான்செப்ட் தான், கம்ப்ளீட்டாக பில் பண்ணி முடிக்கவே இல்லை. கிளாசிக் கம்ப்யூட்டரில் டிரான்சிஸ்டர் ஒரு ப்ராப்ளம் இருக்கணும் இல்லையா, அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஆட்டம்ஸை பேஸ் பண்ணிருக்கிறதுனால கோஹரன்ஸ் டீகோஹரன்ஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட ஃபுல் உலகமே ஆட்டம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம கையில இருந்து இங்க இருக்க காத்துல இருந்து எல்லாமே ஆட்டம்ஸ் தான். வாய்வு இப்போ ஏற்கனவே சொல்லலையா இந்த குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம டிரான்சிஸ்டர் மேல ஆட்டமை யூஸ் பண்ணி கியூபிட்டா யூஸ் பண்றோம் இல்லையா, இதை வந்து வெளியே இருக்க ஆட்டம்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை தான் வந்து டீகோஹரன்ஸ் சொல்லுவோம். இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா கம்ப்யூட்டர் நம்ம அப்சல்யூட் 0 கொண்டு போகணும். அப்சல்யூட் 0னா 0 கெல்வின், அதாவது கிட்டத்தட்ட 270 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில் மைனஸ்ல. ஸோ இவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இது மட்டும் தான் ப்ராப்ளம் கேட்டா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கியூபிட்ஸ்க்கு நடுவில் இன்டர்ஃபரன்ஸ் ஒன்று இருக்கும். இந்த இன்டர்ஃபரன்ஸ் இந்த கியூபிட்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அதுவுமே ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை சால்வே பண்ண முடியாம முன்னாடி இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூகுள், IBM இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பில்ட் பண்ணிருக்காங்க. பட் அவங்களோட அப்ரோச் என்னன்னா சூப்பர் கண்டக்டிவ் கியூபிட்ஸ். பட் மைக்ரோசாஃப்டோட அப்ரோச் டோபோலாஜிக்கல் கியூபிட்ஸ். இந்த சூப்பர் கண்டக்டிவ் கியூபிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரர்ன்ற ப்ராப்ளம் நிறையவே இருக்கும். அப்படின்னும் போது இந்த எரர் கரெக்ட் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா கியூபிட்ஸ் வைக்கணும். இப்போ நீங்க ஒரு 10 கியூபிட் இருக்குன்னா 4 கியூபிட் வந்து எரர் கரெக்ஷனுக்காக, மீதி 6 கியூபிட் தான் ஆக்சுவல் யூஸ்க்காக. பட் இந்த டோபோலாஜிக்கல் கியூபிட்ஸ்ன்றது இந்த எரர் கரெக்ஷனை, எரர் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுனால நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் கியூபிட்ஸை ஒரு சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும்ன்றது தான் நியூ அப்ரோச். இதுவே ஒரு அப்ரோச் தான் இன்ன வரைக்கும் ஃபுல்லா பண்ணி முடிக்கணும்.
சரிங்க ப்ரோ, இந்த எல்லாமே அப்ரோச் தானே, அப்புறம் ஏன் எல்லா கம்பெனிஸும் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டேஷன்ன்றது ஒரு பெரிய ரிசோர்ஸ். இப்போ நமக்கு கோவிட் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுக்கான சொல்யூஷன் எங்க இருந்தது? பிசிக்கல் எபிலிட்டியால சொல்யூஷன் வந்துச்சுன்னா கிடையாது, மென்டல் எபிலிட்டி, அதாவது இன்டெலிஜென்ஸ் மூலமா தான் வேக்சின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு நிறைய இருக்கு. இன்ன வரைக்கும் கேன்சருக்கு மருந்து கிடையாது. இன்ன வரைக்கும் ஃபாசில் ஃபியூயல்ஸ் குறைஞ்சிட்டே தான் வருது. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் எதுன்றது நமக்கு இன்னும் ப்ராப்பரா தெரியவே இல்லை. படத்தில் நம்ம ஸ்பேஸ் ஷிப்லாம் பார்த்துட்டு இருக்கோம், ஆனா உண்மையாக ஸ்பேஸ் ஷிப்பை நம்ம பில்ட் பண்ணோம்னா நம்ம பார்க்குறதா ராக்கெட்ஸ். ஆக்சுவல் ஸ்பேஸ் ஷிப்பை நம்ம பில்டே பண்ணல. ஸோ தியரியா இருக்க நிறைய விஷயங்கள் ப்ராக்டிகலாக பண்ணவே இல்லை. இதே மாதிரி தான் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்லையும் நிறைய தியரிஸ் இருக்கு. மைரோனான்னு சொல்லிட்டு ஆதி காலத்தில் எதுன ஒரு தியரி தான் இப்போ ப்ராக்டிகலாக இங்கே அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஸோ தியரிஸ் நிறைய இருக்கு, பட் எதையுமே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான ரீசன் தான் கம்ப்யூட்டேஷன் பவர் நம்ம கிட்ட இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டராக இருக்குன்னு தான் பல கம்பெனிஸ் பிலீவ் பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் குவாண்டம் கம்ப்யூட்டர் என்ன, கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்னேஷன் என்ன, அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி எல்லா விஷயம் பார்த்துருப்போம். ஆப்வியஸ்லி இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நிறைய வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதை உங்களோட இன்ஸ்டாலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணினா தான் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி கண்டென்ட் பண்ண முடியும் டீட்டெயில்டாக. இதில் தான் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதை கமெண்ட்ஸில் போடுங்க. அதை தெரிஞ்ச இன்னொரு சோல்ஜர் கண்டிப்பாக இருப்பார், அவரு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். அவர்கிட்ட நீங்கள் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி நம்மளோட கமெண்ட் செக்ஷனையே வந்து ஒரு ரெடிட் த்ரெட் வேறு மாற்றுறதுன்றது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் வேணா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். அதுக்கு